சேனல்ல டெர்ம்டாக்கோட ஹானசைஸ் 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்ம்டாக் வந்து பர்பிளோடது. அண்ட் டெர்ம்டாக்கோட இது வந்து ஹானஸ் சயின்ஸ்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோ ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு அவங்களோட வேரியன்ட். இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2% கோஜிக் ஆசிட், அது போக வந்து நியாசினமைடும் இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் மாதிரி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து பிரைட்டன் அண்ட் ஒயிட்டன் வந்து பண்ணும். இது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் உள்ள ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் தான் வந்து இந்த ப்ராடக்ட் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோஜிக் ஆசிட் க்ரீம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா பிராண்ட்லையுமே வந்து கோஜிக் ஆசிட் க்ரீம் வந்து பார்க்க முடியும். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த பர்டிகுலர் பிராண்டில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கும். அண்ட் ரிசல்ட்டுமே நல்லா இருக்கும். அதுதான் அது ப்ரைஸுமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். அண்ட் இது யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 4th வீக்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் அது இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஒரு க்ரீம் நம்ம வாங்குறோம்னா அதோட ஒர்க்கிங் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு அது வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்லேயே வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ளம்பாக நரிஷ்டாக வந்து வச்சிருக்கும். அண்ட் செகண்ட் வீக்கில் அதாவது அது முடிச்சு நீங்கள் வந்து ஒரு வீக் ஆகும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அண்ட் அதுக்கு அடுத்த வீக்கில் வந்து உங்களோட பிக்மெண்டேஷன் ரிடக்ஷன் ஆகுது நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் 4th வீக் அப்படிங்கும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே போயிடும். உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் 3 பிரைட்னிங் ஆக்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று நியாசினமைட், ரெண்டாவது கோஜிக் ஆசிட், அண்ட் மூணாவது வந்து அல்ஃபா ஆர்பிட்டின். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பிக்மெண்டேஷனே ஆகட்டும் உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் அண்ட் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியாசினமைட் நான் ரொம்ப நிறைய டைம் சொல்லிட்டேன். அது வந்து ஸ்கின்னுக்கு எல்லா ஸ்கின் டைப்புமே ஒரு சூப்பரான ஆக்டிவ்னு சொல்லலாம். அது வந்து ஃப்ரெஷர் கூட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன ஆக்டிவ் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நியாசினமைட் வந்து ஒரு சேஃபான ஒரு இன்க்ரீடியன்ட். பிகாஸ் அது இரிட்டேட்டபிள் கிடையாது, அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட். இதே கோஜிக் ஆசிட் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து ஆக்னி வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். உங்கள் ஃபேஸ் உங்கள் டார்க் ஸ்பாட்ஸை வந்து கம்மி பண்ணும். அண்ட் மெலஸ்மா இருக்கவங்க, மங்கு விழுக்கிறவங்க ஃபேஸில் அங்கங்கே வந்து உங்களுக்கு வந்து மங்கு மாதிரி விழுகுது, இல்லை பிக்மெண்டேஷன் அண்ட் டிஸ்கலரேஷன் ஸ்கின்ல நெத்தியில் ஒரு கலர், சீக்ஸில் ஒரு கலர், அந்த ஜா லைனில் ஒரு கலர், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோஜிக் ஆசிட்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ அது எதுலேருந்து வந்து எடுக்கிறாங்க, அது என்ன எப்படி என்ன ஆசிட்னு சொல்கிறீங்களே அது எதுலேருந்து எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்க மாதிரி பாத்தீங்கன்னா அது நிறைய பெர்சன்டேஜ் கோஜிக் ஆசிட் வந்து வேற வேற இடத்துல வந்து எடுக்க முடியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேஷ்யூ ஆப்பிள் இருந்து எடுக்கலாம், பன்னீர் வீல இருந்து எடுக்கலாம், ரைஸ்ல இருந்து எடுக்கலாம், சுகர் கேன்ல இருந்து எடுக்கலாம், வீட்டோட அந்த சக்கையில இருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோஜிக் ஆசிட் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும், நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது நம்ம டெர்மடாக்ல வந்து அந்த கோஜிக் ஆசிட் வந்து ஒரு அழகான ஒரு க்ரீம், இதில் ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகுற மாதிரி ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் க்ரீமாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வாரத்தில் ஃபஸ்ட்டு 3 நாள் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணணும். நைட் டைம் மட்டும்தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வெயில் கிட்ட இல்லை அடுப்பு கிட்ட அந்த மாதிரி ஹீட் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து போகக்கூடாது. அண்ட் மறுநாள் காலையில் கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணும். ஸோ 3 டைம் இப்படி வாரத்தில் 3 டைம் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்ல செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த கோஜிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி இருக்குன்னா உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் 350 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. பர்பிள் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல்லா ஸ்கின் டைப் இருக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பர்பிள் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியலன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் நைட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 4 வீக்ஸில் ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான நைட் க்ரீம்னா இந்த க்ரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.